LSG vs KKR சூப்பர் ஓவர் போயிருக்குங்க. அதாவது ஷமி 1 பால் 7 ரன்ஸில் ஒரு 6 அடிச்சு சூப்பர் ஓவர் போகும்னு ஏதாவது ஒரு மேட்ச் நீங்கள் இமேஜின் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க, கார்த்திக் தியாகி போடுறாரு 1 பால் 7 to win. ஷமி லாங் ஆஃப் மேலே 6 அடிக்கிறாருங்க. சூப்பர் மேட்ச். ரிங்கு சிங் 83 நாட் அவுட், 4 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு திக்வேஷ் ரத்தியோட லாஸ்ட் ஓவர் ஆஃப் த இன்னிங்ஸில். அண்ட் ரிங்கு சிங்லேயும் சரி, அஜின்கியா ரஹானே, பிராவோ, அபிஷேக் நாயர் எல்லாருமே டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஒரு செம காமெடி ஆஃப் எரர்ஸ் மாதிரி இருந்தது இந்த மேட்ச். அண்ட் திடீர்னு எல்எஸ்ஜிக்கு நிக்கலஸ் பூரன் அண்ட் எய்டன் மார்க்கர் பண்ணிட்டாங்க பேட்டிங்க்கு. இது ஏன் சர்ப்ரைஸ்ன்னு நான் சொல்கிறேன்னா, நிக்கலஸ் பூரன் இந்த வருஷம் அடிக்கவே இல்லை. போகிற இடம்லாம் அவருக்கு பேட்டில் பட மாட்டேங்குது. சர்ப்ரைசிங்லி அவர் அமைச்சிருக்காங்க எல்எஸ்ஜி. என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அண்ட் ஒரு ரெக்கார்ட் இருக்குது. சுனில் நரேன் தான் இந்த மேட்ச் சூப்பர் ஓவர் போட்டார். ஓகேயா, சுனில் நரேன் முன்னாடி நிக்கலஸ் பூரனுக்கு ஒரு மெய்டன் ஓவர் போட்டிருக்காரு சூப்பர் ஓவரில். அந்த ரெக்கார்ட் தெரிஞ்சுமே எல்எஸ்ஜி மேனேஜ்மெண்ட் நிக்கலஸ் பூரன் அமைச்சிருக்காங்கன்னா வேற லெவல்ப்பா, சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் பாலே சுனில் நரேன் குறி பார்த்து போட்டுன்னு சொல்லி போட்ட மாதிரி போல்டு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மார்க்ரமும் அவுட் ஆயிட்டாரு. ஜஸ்ட் ஒரு ரன் தான் மேனேஜ் பண்ணாங்க எல்எஸ்ஜி. அண்ட் அதை கேகேஆர் கம்ஃபர்டபுளாக அடிச்சிட்டாங்க. இதுதான் இந்த மேட்சோட ஹைலைட்ஸ். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். For more such cricket videos, follow Mass Main on Instagram and on YouTube. Subscribe and support to my channel.